ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் நிறைய சாப்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 7 சாப்டர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ அதில் வந்து இன்னும் ஒரு 4 சாப்டர்ஸ் ஆட் ஆக போகுது. ஓகே ஸோ கெட் ரெடி. இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்குது. ஓகே அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட CBSE ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகே ஸோ அதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே ஆல்ரெடி வந்து நிறைய சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து 4 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸோட அடுத்த 4 வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, டியூவல் நேச்சர், வேவ் ஆப்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே ஸோ இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக நீங்கள் டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணலன்னா அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன். ஓகே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னா நான் அடுத்த 4 சாப்டர்ஸ் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து ரே ஆப்டிக்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ் ஃபஸ்ட் சாப்டர், அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே ஸோ இந்த 4 சாப்டரோட இதை வந்து நான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி யூ கேன் see that. ஓகே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதில் உள்ள கொஷின்ஸ் படித்தாலே நீங்கள் குறைஞ்சபட்சம் 70க்கு 65 மார்க்ஸ் மேலே டெஃபினட்டாக எடுக்க முடியும் தியரிலேயே. ஓகே ஏன்னா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை சுற்றி தான் கொஷின்ஸ் வரும். ஒரு 5 மார்க் வேணால் கொஞ்சம் புது கொஷின்ஸ் கேட்கலாம். மற்றபடி எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து நான் இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து தான் வரும். ஓகே எப்படி சார் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஐ எம் சேயிங் தட். ஓகே ஸோ எல்லா கொஷின்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி ஐ எம் கெட்டிங் தட். ஓகே எந்த கொஷின்ஸ் படித்தா போதும் அப்படின்றது இது மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் சார். அதுவே போதுமானா ஃபஸ்ட்டு இதை முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கோ டு த எக்ஸசைஸ் கொஷின்ஸ், எக்ஸாம்பிள். அதை தாண்டி நீங்கள் வேறு எங்கே போகலாம், சாம்பிள் கொஷின்ஸ். ஓகே நம்ம NCERTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா சாம்பிள் கொஸ்டின்ஸு, காம்படென்சி பேஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நான் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் முடிச்சே ஆகணும். அது முடித்தாலே 65 to 60 மார்க்ஸ் மேலே டெஃபினட்டாக எடுக்க முடியும் 70K. ஓகே ரைட் பா குட். ஸோ இப்போ அந்த ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னா ஐ வாஸ் இன் சம் அனாலிசிஸ். ஓகே எல்லா சாப்டர்ஸையும் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது மெயினாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த செகண்ட் சாப்டர் இருக்கு பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அந்த சாப்டரில் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா அதில் கேட்ட ஒரு கொஷினுமே எல்லாமே புதுசான கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது எல்லாமே ஒரு வருஷம் ரிப்பீட் ஆகாத டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஓகே ரைட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த சாப்டருமே எனக்கு அப்படி ஒரு ரிசல்ட் வரல. பட் அந்த செகண்ட் சாப்டருக்கு மட்டும் எல்லா கொஷின்ஸுமே புது கொஷின்ஸ். சார் ஏன் இந்த சாப்டர் ரே ஆப்டிக்ஸ் கூட அப்படி கிடையாது, செகண்ட் வால்யூமில் எந்த சாப்டருமே அப்படி கிடையாது. ரே ஆப்டிக்ஸ்லேருந்து செமிகண்டக்டர்ஸ் வரைக்கும் எதுவுமே நான் அப்படி பார்க்கல. பட் இந்த ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சாப்டர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் எந்த கொஷினுமே ரிப்பீட் ஆகவே இல்லை, எல்லாமே புது கொஷின்ஸ். சரி இதில் வந்து நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க, இது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே கொஞ்சம் வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்ல வரேன். எக்ஸாக்டாக நீங்கள் ஒரே டெம்ப்ளேட் படித்ததை அடுத்த ப்ராப்ளம்க்கு அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஓகே ஸோ அந்த செகண்ட் சாப்டர் இன்னும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு படிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷம் கேட்குறதுல எல்லாமே புதுசாக வருமா அப்படின்றது கிடையாது. ஓகே ஸோ மேக்ஸிமம் அதை பேஸ் பண்ணதுலேயே கொஞ்சம் ட்ரிக் பண்ண போகிறான். இந்த வருஷமும் கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போம். ஸோ யூ ஷுட் கெட் ரெடி அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களை பயன்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த சாப்டர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இன்னும் நல்லா தெளிவாக கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர்ஸில் இருக்க எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும். தட் இஸ் த மெயின் மோட்டிவ். ஓகே ரைட் பா. ஸோ நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை.